மறுபடியும் சொல்கிறோம். நாங்கள் 2 வருஷமாக இருந்தாலும் 10 வருஷமாக இருந்தாலும் நாங்கள் தலைக்காண்டி எப்பவுமே வெயிட்டிங்கில் இருப்போம். படம் மக்களுக்காக இறங்கிட்டாப்புல ஒரு தளபதி ஏன் அப்புறம் போயிட்டு இருக்கு. நண்பா நீ இங்கிட்ட இரு, நான் எங்கிட்ட உள்ள இருக்கேன். இதாங்க இருங்க மங்காத்தா மாதிரி கேம் இது. சப்போர்ட் என்னைக்குமே நம்ம ஆறுதல் இருக்கும். 2 பேரும் ஒரே இதுதான். நம்மளாம் என்னைக்கு பிரிச்சுலாம் பார்க்க மாட்டோம். அஜித் தளபதி நம்ம 2 பேரும் ஒன்று தான். நம்ம எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடணும்னா ஓட்டு போடுவோம். ஏன்னா அவர் வந்து நல்லது பண்ணாருன்னா நாங்கள் தலை ரசிகராக இருந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக ஓட் பண்ணுவோம். தமிழ் ஹீரோ பண்ற மாதிரி. ஆனால் அஜித் எடுத்து இந்த ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ற பெரிய விஷயம். எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா விஜய் ஜெயிப்பாப்புல. அவரோட இது அவர் வேற பாதையில போறாப்புல. ஆனால் மங்காத்தா மாதிரி கேம் இது. நீ அங்கிட்ட எங்கிட்ட இருக்க பார்த்துக்குருவோம். புரியுதானே? கேம் தான், எல்லாமே கேம் தான். கேம் ரேஸ் போயிட்டு இருக்காரா பணம் கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வரும் ப்ரோ. இருக்கிற எல்லா விதம் சலிக்கிறதேன். நல்லவன் கெட்டவன் முழிச்சிடுவோம் எல்லா வேலையும் இருப்பாங்க. அரசியல் எவனையுமே சொல்கிறேன் ப்ராடு ப்ரோ. 2 கட்சிக்காரங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா நாங்கள் வந்து என்னோட சார்பாக நான் ஓட்டு போடுவேன். உதயசூரியன் வெட்டலை இவங்க 2 பேரும் மட்டும் திருட நினைக்கிறாங்க. ஏன் புதுசாக ஒருத்தர் வரல தாக்க மாதிரி இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். பட் லவ் ஸ்டோரி தான். தளரசி சார்பா அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். பட் இன்னும் தடையிற தாக்க தடம் மாதிரி மகிழ் திருமேனியை பார்த்த மாதிரி இது இல்லை. இது வேற மாதிரி இருக்கு. உண்மையிலே தலைவர் மிரட்டிட்டாப்ல பத்மபூஷன் அஜித்குமார்ன்றதை நிரூபிச்சிட்டாரு. நான் வந்து டிவிகேல ஒரு மெம்பராக இருக்கேன். ஒட்டுமொத்த எல்லாருமே சப்போர்ட் இருக்கும். தளபதி தொண்டனா இருப்போம். கட்சி சிஎம் 26 வருஷம். மறுபடியும் சொல்கிறோம். நாங்கள் 2 வருஷமாக இருந்தாலும் 10 வருஷமாக இருந்தாலும் நாங்கள் தலைக்காண்டி எப்பவுமே வெயிட்டிங்கில் இருப்போம். படம் வந்தாலே போதும். நாங்கள் உள்ளே போயிட்டு கடவுளை ஒரு வாட்டி தரிசித்தாலே போதும் தலைவா. அவருக்காண்டி தான் இந்த கூட்டம்லாம் காசுக்காண்டி சேர்ந்த கூட்டமே கிடையாது. பூரா பாசத்துக்காண்டி சேர்ந்த கூட்டம் தான். சரிங்களா? மதுரையை பொறுத்த வரைக்கும் தலை கோட்டை நாங்கள் தான். சரிங்களா? அஜித் எல்லாமே அஜித். அவர் சொல்லுவார் எப்பவுமே. அவர் சொல்லுவார் குடும்பத்தை பாருங்க, குடும்பத்தை பாருங்க, அப்புறம் டைம் இருந்தா இருங்க தலை குடும்பத்தை பாருங்க, அப்புறம் நேரம் இருந்தா எங்க படத்தை பாருங்கன்றாரு. அவர் சொல்றது அப்படியே நாங்கள் கேட்போம் தலைவா. ஆனால் தலையை ஸ்க்ரீனில் ஒரு வாட்டி பார்த்தா போதும் தலைவா. அதுக்காண்டி படம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அதெல்லாம் வேணாம். தலையை ஸ்க்ரீனில் பார்த்தா போதும் தலைவா. அது போதும் தலைவா. அல்டிமேட் ஸ்டார் இருக்குமா தலைவா. இன்டர்நேஷனல் நிலை தலைவா. இன்டர்நேஷனல் லெவலில் போய் கார் கிரேஸ் போய் 3வது இடம். யாரு இந்தியாவில் 3வது இடம் போனமே வர முடியாது. தலை ஒரு ஆளுக்கு மட்டுமே சாத்தியம். இந்த கூட்டமே தலை ஃபேன்ஸுக்கு எல்லாமே காப்புறாதே எல்லாமே வெள்ளக்காரனையே கொடியை பறக்க விட்டாரு தலை அஜித். பாத்தீங்களா இல்லையா? அதே கணக்கு. சரிங்களா? மதுரையை பொறுத்த வரைக்கும் தலை கணக்கு. விஜய் வந்து ஒதுங்கிட்டாரு, படத்தை விட்டு ஒதுங்கிட்டாரு. அரசு அதை எப்படி பாக்குறீங்க? அஜித் ரசிகரா எப்படி பாக்குறீங்க? அஜித் ரசிகரா அவரோட இது அவர் வேற பாதையில போறாப்புல. ஆனா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா நாங்கள் வந்து என்னோட சார்பாக நான் ஓட்டு போடுவேன். ஆனால் அவங்க அந்த அரசியல் இருக்காங்க 2-3 பேர். அவங்க வந்து விஜய் இதே எல்லாமே அஜித் ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டாங்கன்னா அதுவே ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாமே இங்கே இருங்க. நாங்கள் அது இருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கன்னா யாருக்குமே எவனுக்குமே நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம். அதே அஜித் ஃபேன்ஸு வாழ விட அஜித் எப்பவுமே சொல்லியிருக்காரு. எவனையுமே குறைச்சி இடம் விடாங்க. வாழ விடு அஜித்குமார். அல்டிமேட்ஸ் அஜித்குமார். ஒரே கடவுள் அஜித்குமார். ஒன்று சொல்லிக்காரு தலை. அஜித் விஜய் செம்ம போட்டியாளர், பயங்கரமாக போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து விஜய் வந்து ஒதுங்கிட்டார், சினிமா வேணா அரசியல் போயிட்டாரு. அஜித் ரசிகரா உங்கள் பார்வை எப்படி இருக்கு? நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? ப்ரோ மக்களுக்காக இறங்கிட்டாப்புல ஒரு தளபதி ஏன் அப்புறம் போயிட்டு இருக்கு. நண்பா நீ இங்கிட்ட இரு, நான் எங்கிட்ட உள்ள இருக்கேன். இதாங்க இருங்க மங்காத்தா மாதிரி கேம் இது. நீ அங்கிட்ட எங்கிட்ட இருக்க பார்த்துக்குருவோம். புரியுதானே? கேம் தான், எல்லாமே கேம் தான். கேம் ரேஸ் போயிட்டு இருக்காரா பணம் கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வரும் ப்ரோ. இருக்கிற எல்லா விதம் சலிக்கிறதேன். நல்லவன் கெட்டவன் முழிச்சிடுவோம் எல்லா வேலையும் இருப்பாங்க. அரசியல் எவனையுமே சொல்கிறேன் ப்ராடு ப்ரோ. 2 கட்சிக்காரங்க உதயசூரியன் வெட்டலை இவங்க 2 பேரும் மட்டும் திருட நினைக்கிறாங்க. ஏன் புதுசாக ஒருத்தர் வரல நல்லது பண்ணிட்டு பார்த்துக்குருவான். ஒரு தடவை தளரசி சார்பா அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அஜித் படத்துக்கு வந்தாலே மாஸ் தானே. எப்போவுமே நல்லா தான் ஃபீல் பண்ணுவோம். இது நாள் வரை வந்ததில்லை அஜித் மூவிக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதான் இப்போ விஜய் அஜித் நெருங்கிய நண்பர்கள். இப்போ விஜய் வந்து அரசியல் போயிட்டாரு, அஜித் சார் இப்போ அப்படி இருக்காரு. இந்த விஜய் அரசியல் போனதை எப்படி பார்க்குறீங்க? அஜித் ரசிகரா விஜய் அரசியல் போயிருக்காரு, அவர் பிடிச்சி. இது வந்து அவர் வந்து மூவி பண்ணணும், இன்னும் நிறையா பண்ணணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்போ தானே நாங்கள் வெயிட் பண்ண முடியும். அப்போ தான் நாங்கள் வந்து ஏன்னா
தலையை வந்து 2 வருஷம் 1 வருஷம் இந்த மாதிரி கேப் விட்டு தான் நாங்கள் பார்க்குறோமே ஸ்க்ரீனில். ஸோ அப்படின்ற போது கண்டினியூஸாக வந்து மூவியை கொடுத்துட்டே இருந்தால் நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்போம். கண்டிப்பாக இருக்காரு அஜித் ரசிகரா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் நான். விஜய்க்கு ஓட்டு போடணும்னா ஓட்டு போடுவோம். ஏன்னா அவர் வந்து நல்லது பண்ணாருன்னா நாங்கள் தலை ரசிகராக இருந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக ஓட் பண்ணுவோம். ஓகே அனு, தேங்க்யூ ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலி சென்டிமெண்ட் அதான் நல்லா இருக்கு. ஓகேங்களா? படம் செமையாக இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஃபேன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து தரமாக இருக்குது. மயில் திருமணி சொன்ன மாதிரி சீட்டில் என்கேஜ் பண்ணிட்டாப்ல, எல்லாத்தையுமே உட்கார வச்சிட்டாப்ல. பிஜிஎம் அனிருத் கரெக்டாக போட்டிருக்காப்ல. கடைசியில் அந்த எங்களுக்கு ஒரு 10 செகண்ட் கிளைமேக்ஸில் வந்து ஒரு பிஜிஎம் போடுறாப்புல. ஃபேன்ஸ் எல்லாரும் அஜித் அப்படின்னு கத்துறான். திருப்பி ஒரு பிஜிஎம் போடுறாப்புல, திருப்பி அஜித்னு கத்துறான். அனிருத் உண்மையில ஒரு ஃபேன்ஸ்க்கு ட்ரீட் கொடுத்துருக்காப்புல. ஏகே ஃபேன்ஸ்க்கு ரொம்ப நாள் கழிச்சு செமையாக இருக்குது ப்ரோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். லவ் படம் தான், நல்லா எடுத்திருக்காரு, நல்லா எடுத்திருக்காரு, வந்திருக்கு ஃபுல்ஃபில் பண்ணிச்சா அவங்கள? நல்லா இருக்கு. படம் ஆக்ஷன் மூவி, ரொம்ப லாங் டைம் ரோட் மூவி மாதிரி. இந்த ரோட்லேயே இந்த லாங் டைமாக வண்டியிலேயே போய்கிட்டே இருக்காங்க. ஜார்ஜியாலாம் நிறையா காட்டியிருக்காங்க. லாங் டைம் வியூஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. சண்டை படம் தான், முக்கியமாக சண்டை படம். ஆனால் தடையிற தாக்க மாதிரி இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். பட் லவ் ஸ்டோரி தான். பட்டு இன்னும் தடையிற தாக்க தடம் மாதிரி மகிழ் திருமேனியை பார்த்த மாதிரி இது இல்லை, இது வேறு மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. நார்மல் ஹீரோ பண்ணுற மாதிரி. ஆனால் அஜித் எடுத்து இந்த ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணுற பெரிய விஷயம். உண்மையிலே எல்லாரும் பாருங்கள், இந்த ரிவ்யூ பார்த்துட்டு பார்க்காம இருக்காதீங்க. உண்மையிலே நல்லா இருக்குது, சத்தியமாக நல்லா இருக்கு. படம் வேறு லெவலில் இல்லை அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு, சூப்பரா இருக்கு. 2.5 வருஷம் கழிச்சு கடவுளை பார்த்ததே போதும், அதுவே போதும். படம் சூப்பரா இருக்குண்ணே, பார்க்கலாம்ண்ணே. சூப்பரா இருக்கு, தரமா இருக்கு. அஜித் கார்ல மிரட்டி விட்டுருக்காப்ல. நல்லா இருக்கு படம். எதிர்பார்த்தத விட நல்லாவே கொடுத்துருக்காப்ல தலைவர். செகண்ட் ஹாஃப்ல வேற மாதிரி கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இல்லை ஒரு கிளாஸியாக மாசான ஒரு அஜித்குமாரை பார்க்கலாம். எக்ஸைட்மெண்ட்டோட வந்ததோட அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாப்ல தலைவர். மிரட்டிட்டாப்ல பத்மபூஷன் அஜித்குமார்ன்றதை நிரூபிச்சிட்டாரு. படம் நல்லா இருக்கு. படம் அனிருத் மியூசிக் நல்லா இருக்கு. படம் பயங்கர ஹிட்டாக வாழ்த்துக்கள். நின்று பேசுங்க, நல்லா பேசுங்க, சொல்லுங்க. படம் எப்படி இருக்கு? படம் வந்து ஃபேன்ஸுக்கு ஏற்ற படம் கிடையாது. அது வெளிநாட்டில் எப்படி கிட்னாப் நடந்திருக்கோ அதை எடுத்து நம்மளுக்கு தலை காட்டியிருக்காப்புல. வேறு வழி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்தது டைரக்டரே சொல்லிட்டாரு, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி எதுவும் போகாதீங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளான படம் அப்படின்னு சொன்னார். அனிருத் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காப்புல, வேறு எதுவும் இல்லை. படம் வந்து ஒரு இடம் பார்க்கலாம். நான் உண்மையாக அஜித் படம் ஒரு இடம் பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா பாருங்கள். ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. என்ன ரிலேஷன்ஷிப்பில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் லாஸ்ட்டில் பேசி தீர்த்தா அதெல்லாம் ப்ராப்ளம் சரியாயிரும். அந்த மாதிரி நல்லா சொல்லியிருக்காங்க. ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. போய் படத்தை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். அவ்வளோ அஜித் சூப்பர் படம், சூப்பர் லவ் ஸ்டோரி. சும்மா மாசா அஜித் இது வரைக்கும் பார்த்தது லவ் ஸ்டோரியை இப்போ காமிச்சிருக்காங்க. மறுபடியும் காதல் கோட்டை இந்த மாதிரி படம் லவ் ஸ்டோரியாக காமிச்சிருக்காங்க. மியூசிக் அருமையாக இருக்குது. நல்லா எதிர்பார்த்து வந்தாலும் அதோட பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. அதே மாதிரி மகிழ் திருமணி படம் வந்து ஏற்கனவே நம்ம தடம் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி வந்து எதையுமே நம்ம ஸ்க்ரீனை விட்டு நம்ம முகத்தை எங்கிட்டுமே திருப்பாத அளவுக்கு ஒருவரும் கதை போகுது. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. விஜய் அஜித் நீண்ட கால நண்பர்கள் வந்து விஜய் வந்து இப்போ அரசியலுக்கு போயிட்டாரு. அஜித் ரசிகரா நீங்க விஜயோடைய இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். ரெண்டாவது நான் வந்து டிவிகேல ஒரு மெம்பராக இருக்கேன். அதனால் விஜய் அஜித் 2 ரசிகர்கள் சேர்ந்து அடுத்து 26க்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தக்காளி மாதிரி தக்காளி சோறு அவர் தான் கடவுள், அவர் தான் வாங்கிக்கோங்க. நிதானமா சொல்லுங்க, எப்படி என்ஜாய் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து படம் எப்படி சொல்லுங்க. படம் ஃபுல்லாக வேறு மாதிரி ப்ரோ. ஃபர்ஸ்ட் சீனே அப்படி பாட்டு, அந்த இருங்க பாய் பாட்டு வந்தோன்னே எல்லாம் பயெல்லாம் துள்ளி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்பார்த்தோட வேற மாதிரி. கன்ஃபார்ம் நீங்களும் படத்தையே பார்த்துருங்க ப்ரோ. அப்படியே செகண்ட் ஹாஃப்ல வந்தாரு, இந்த இன்ட்ரோ சுட வந்தாங்களே அப்பெல்லாம் என்ட்ரி எங்களுக்கு இதாயிருச்சு. அஜித் சுட்டுட்டாங்களோன்ற பயம் ஆயிடுச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டோம்னா அஜித் தான் அடுத்து எல்லாரும் பாஞ்சு அடிக்கிற அப்பெல்லாம் கார் இப்படி கவுருது இங்கிட்டு அமைப்பா இருந்துச்சு. நீண்ட கால நண்பர்கள். இப்போ விஜய் வந்து படத்தை விட்டுட்டு அரசியலுக்கு போயிட்டாரு. அஜித் ரசிகரா நீங்க விஜய்க்கு சப்போர்ட் என்னைக்குமே நம்ம ஆறுதல் இருக்கும். 2 ஒரே இதுதான். நம்மளாம் என்னைக்கு பிரிச்சுலாம் பார்க்க மாட்டோம். அஜித் தளபதி நம்ம 2 ஒன்று தான் நம்ம எல்லாரும்.
அவர் கண்டிப்பாக கப்பல் சப்போர்ட் பண்ணுவோம். விஜய்க்கு சப்போர்ட் இருக்கு. நண்பர்கள் இப்போ வந்து விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு. கண்டிப்பா சப்போர்ட் இருக்கும். கண்டிப்பா சப்போர்ட் இருக்கும். இங்க இருக்க எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா விஜய் ஜெயிப்பாப்புல. அதுல மாற்றமே கிடையாது. விஜய்க்கு தான் மாற்றமே கிடையாது. விஜய் அஜித் எல்லாரும் ஓட்டு கண்டிப்பா விழுகும். கண்டிப்பா எல்லாரும் ஓட்டு விழுகும். தலை ரசிகன், தளபதி தொண்டன். நீண்ட நாளா இருந்துட்டு சினிமால இருந்துட்டு இப்போ விலகி போயிட்டாரு அரசியலுக்கு. இப்போ அஜித் ரசிகர்கள் ஒட்டுமொத்தமா ஒட்டுமொத்த எல்லாருமே சப்போர்ட் இருக்கும். தளபதி தொண்டனா இருப்போம். கட்சி சிஎம் 26 வருது.